ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Nifty 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு முதல்ல தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெயிட்டேஜ். ஸோ நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி கைவசம் வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெயிட்டேஜை செக் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியம், சரிங்களா? ஸோ Nifty 50 வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது. இப்போது இந்த வெயிட்டேஜை வச்சுட்டு Nifty 50யை கணிக்கணும், சரிங்களா? ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் தெரியாமல் நம்ம இதில் டேரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிரும். இதில் நிறையா பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா 1 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி கொடுக்குறது, 2 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி கொடுக்குறது, இப்படி தான் எல்லாருமே என்ட்ரி கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் வீடியோவாக நிறைய பேர் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும், சரிங்களா? அழகாக ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும் என்ன வரும் அப்படின்னா ஃபெயிலியர் வரும், சரிங்களா? இதில் நிறையா பேர் மாட்டிப்பீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ட்ரேடை இப்போ நான் சொல்லித்தர்றது ட்ரேடை அடிக்கடி எடுக்காமல், இல்லை எனக்கு மாதம் நான் ஒரு 5 ட்ரேட் பண்ணாலும் நான் பர்ஃபெக்டாக பண்ணணும், இதுலேருந்து எனக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு இன்கம் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாகவே பார்த்துருங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு கயிறிழுத்தல் போட்டி அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 30 பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? இந்த சைடு என்ன அப்படின்னா ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் கயிறுழுக்க சொன்னால் இந்த 30 பேர் இருக்கிறவங்க வின் பண்ணுவாங்க, இந்த 20 இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, லூஸ் பண்ணுவாங்க. இதே கான்செப்ட் தான். இப்போது இந்த நெஃப்டி, அதாவது இந்த Nifty 50 இயங்குது அப்படின்னா 50 கம்பெனி உள்ளே இருக்குது, சரிங்களா? நிறைய செக்டார்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறத காட்டிலும் இந்த வெயிட்டேஜை மட்டும் கரெக்டாக செக் பண்ணணும், சரிங்களா? இப்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஐடியும் என்னவாக இருக்குது, வெயிட்டேஜ் இருக்குது. இப்போது மார்னிங் ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க. எப்போதுமே நீங்கள் பண்ணக்கூடியது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும் அப்படின்னா மார்னிங் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு 1 hour மார்க்கெட்டை விட்டுருங்க, சரிங்களா? அதாவது 9:15 10:15 வரைக்கும் வந்த உடனே இதனுடைய ட்ரெண்டை செக் பண்ணுங்கள், சரிங்களா? அதாவது இது ஃபினான்ஷியல் சர்வீஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஐடியும் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து நான் என்ன பண்ணுறேன், 5 minutes கேண்டில் போட்டுட்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு எத்தனை மணிக்காச்சும், ஏன்னா எனக்கு 1 hourல நான் பார்க்கணும். ஏன்னா ஒரு கவர்லேயும் பிரேக் அவுட் நடக்கும்போது எல்லாருமே இந்த 1 hour கேண்டில் தானே பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுப்பீங்க. பட் அதை மட்டும் பார்க்காம இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பாருங்கள். இது எல்லாமே என்னவாக இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்டாக்கையும் எடுத்து பார்த்துடணும். ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ 3மே பார்க்கணும். நான் யதார்த்தத்துக்கு வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக போடணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ ரிலையன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ என்னவாக இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்படி இருந்து நீங்கள் நெஃப்டியில் 1 hour கேண்டில் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும். என்ன அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு 10 பாயிண்ட் அப்படிங்கிறத எய்ம் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியர் ரொம்ப அதிகமாக இருக்கும், நமக்கு பதட்டம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் அடிக்கடி நடக்காது. எல்லாமே டவுன் ட்ரெண்டில் வருமா, எல்லாமே அப் ட்ரெண்டில் போகுமா அப்படின்னா மாதத்தில் இது ஒரு 2 வாட்டி போகலாம், இது ஒரு 2 வாட்டி போகலாம், சரிங்களா? ஒரு 4லேருந்து ஒரு 6 வாட்டி. ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கணும். இப்போது மார்க்கெட் கீழே இறங்கும் போது, அதாவது Nifty 50ல் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். மார்க்கெட் கீழே இறங்கும்போது நான் பயமே இல்லாமல் நான் ட்ரேட் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபெயிலியருங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? இப்போது எல்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, வெயிட்டேஜ் எல்லாமே கீழே சரிவில் இருக்குது. இப்போது கீழே பிரேக் ஆனோன்னு எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. அதாவது பையர் மேஜராக லாஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். நிறையா பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் இது புரியலை அது புரியலை. என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் புரியும். ஏன் அப்படின்னா நான் 1 hour 2 hour வீடியோ மேக் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ சின்ன வீடியோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இன்னொரு விஷயம், அப்படி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோடய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு டெலகிராமோட சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதில் 4000 above சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அது நம்மளுடைய சேனல், சரிங்களா? இப்போது இந்த இடம் பிரேக் ஆன உடனே
புட் ஆப்ஷனை பை பண்ணிங்க ஓகே சரிங்களா, 10 பாயிண்ட் எய்ம் பண்ணுங்கள், ஈஸியாகவே கிடச்சிரும். அதுக்கு பதிலாக ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கால் ஆப்ஷனை என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். ஏதாவது மார்க்கெட் ஏறும்போது தான் கால் ஆப்ஷன் மேலே ஏறும். இப்போ நம்ம செல் பண்ணியிருக்கோம் சரிங்களா, காலை வந்து செல் பண்ணியிருக்கோம், மார்க்கெட் சரியுது. இங்கே 10 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குன்னா இங்கே 15லேருந்து 20 பாயிண்ட் ஈஸியாக எய்ம் பண்ணிடலாம் சரிங்களா. பட் இன்னும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டுங்கிறது ஈஸியாகவே எதில் கிடைக்கும் அப்படின்னா செல்லிங் பண்ணும்போது கிடைக்கும். சரி, சப்போஸ் ஃபெயிலியருங்கிறது யதார்த்தம். நீங்கள் ஒரு 100 ட்ரேட் எடுத்தால் ஒரு 5-6 ட்ரேட் லாஸ் வருமானா, எஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது அப்படின்னா நீங்கள் லாஸையும் கம்மி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 100 ரூபா ப்ரீமியமில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கால் ஆப்ஷனை என்ன பண்ணிட்டேன், செல் பண்ணி வச்சுருக்கேன். பட் தொடர்ந்து மார்க்கெட் சரியில்லை, மேலே ஏறிடுச்சு அப்படின்னா இங்கே 100 ரூபா இருக்கிற ப்ரீமியம் நான் என்ன பண்ணியிருக்கேன், செல் பண்ணியிருக்கேன். புட் ஆப்ஷனில் போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா 200ல் இருக்கிற ஒரு ப்ரீமியமே என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். இப்போ இது 1 ரூபா ஏறிச்சு அப்படின்னா இங்கே 2 ரூபா கீழே இறங்கும் சரிங்களா. ஆக மொத்தம் ஃபைனலைஸ் ஆகும்போது 0 பாயிண்டில் கொண்டு வந்துடலாம். இப்போ நான் சொன்ன இந்த வேடிங் கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இதை இன்னொரு வாட்டி கேளுங்க, புரிதல் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய விஷயமே இதுதான். அப்போ ஒவ்வொரு 1 ஹவர் பிரேக் அவுட்லையும் நான் என்ட்ரி கொடுக்கும்போது ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அப்போது அது 1 ஹவரை பிரேக் பண்ணும்போது என்னவாக இருக்குது. இன்னொன்று இந்த மாதிரி சரிங்களா, விக்கோட லெவல் வந்து விக்கே இல்லாமல் இருக்கிறதும் விக்கு கம்மியாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விக் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஷோராக என்ன ஆகும், இதை பிரேக் பண்ணும்போது இங்கே விக்கே இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் வந்துடும். இங்கே விக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்சாலிடேஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல விக் இருக்கா, ஸோ இங்கே ப்ராஃபிட் அந்த அளவுக்கு இருக்கா. சின்ன விக்காக இருக்கா, இங்கே ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா. இதில் பாருங்கள், சின்ன விக்கு ப்ராஃபிட் இருக்கும், சின்ன விக்கு இதில் நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் இருக்கும். விக் இல்லாமல் இருந்தால் இன்னும் அட்வான்டேஜ் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது புரிதல் இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க, கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.